ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லாஸ்ட் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ஓட 4th சம். ஓகே, 4th சம்ல என்ன கேட்டிருக்காங்க? இங்க வந்து ஏ வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 5,6. பியோட வேல்யூ என்ன? 4, 5, 6. சியோட வேல்யூ என்ன? 5, 6, 7 கொடுத்தாச்சு. ஷோ தட் A cross C is equal to B cross B intersection C cross C. LHS equal to RHS இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? எப்பவுமே நம்ம LHSல இருந்து தானே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் LHSக்கு போயிடலாம். LHS தான் என்னப்பா? லெஃப்ட் சைடு ஈக்குவல் டுக்கு இந்த சைடு இருக்கிறது என்ன? A cross A தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் A cross A பண்ணிடலாம். A cross A. ஏவோட வேல்யூ என்ன? 5,6. இன்ட்டு போட்டுட்டு திருப்பி A வேல்யூ தான் எழுத போறேன். 5,6. ஓகே, இப்போ இது என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணலாம். இந்த 5 போய் 5ஐயும் 6ஐயும் மீட் பண்ற மாதிரி நம்ம பார்க்கணும். 5,5, 5,6. நெக்ஸ்ட் 6,5, 6,6. இதுதானே? இதுதான் A cross A. ஸோ நம்ம இது என்ன பண்றோம்? ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா LHSல இதுக்கு மேல வேற எந்த வேல்யூம் இல்லை, அதனால நம்ம LHS எடுத்துக்கிட்டோம், 1ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ RHSக்கு போறோம். RHSல என்ன கொடுத்துருக்கான்? B cross B பண்ணுங்க, பண்ணிட்டு இன்டர்செக்ஷன் C cross C பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதை தனியா பண்ணிட்டு அப்புறம் இதை தனியா பண்ணிட்டு ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணா வேலை முடிஞ்சுது. ஓகே, B cross B பண்ணலாமா? பியோட வேல்யூ என்ன? 4, 5, 6 கிராஸ் அதே வேல்யூ தான் போனேன். ஏன்னா இதுவும் B தானே. நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் சொல்லி கொடுத்தா, இதெல்லாம் பண்ணும்போது இப்படி ஒரே ஸ்ட்ரெச்சா தான் நீங்க போடணும். ஓகேவா? அப்படி போடும்போது கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா 4 இருக்கா, 4,4, 4,5, 4,6 இதுதானே. ஃபர்ஸ்ட் போட்டுருங்க 4,4, 4,5, 4,6 இப்படி போட்டுட்டு கீழே கீழே நெக்ஸ்ட் நம்பருக்கு பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க 5 இருக்கா, 5 அப்படியே 5,4, 5, இங்க இருக்க நம்பரே அப்படியே 5,5, 5,6 அப்படியே. இப்போ 6க்கு பண்ண போறோமா? 6,4, 6,5, 6,6 இங்கேயும் பண்ணலாம். இப்படி போடுறது மூலமா என்ன ஆகும்னா தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸும் வரும். இன்னொரு நம்பர் போடலாமா, இல்லை இன்னொரு நம்பர் விட்டுட்டோமே, இதை நம்ம பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வந்து இதுவாயிரும். ஓகேங்களா? இதுதான் B cross B. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? C cross C வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே, 5,6,7 கிராஸ் 5,6,7. ஓகேங்களா? எப்பயுமே மேக்ஸ் போடும்போது ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இங்கே தான் இருக்கணும். ஓகே, ஸோ டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாமல் போடும்போது தான் கரெக்டான சம் கரெக்டாக போய் சேரும். 5க்கு 5, 5, 6 மீட் பண்ணுது, 5, 7 மீட் பண்ணுது. இப்போ இது சம் போடுங்க. 5,5, 5,6, 5,7. நெக்ஸ்ட் ட்ரிக் என்ன? இந்த சைட்ல இடம் இருந்தாலும் நான் எழுதாம இங்க இருந்து அப்படியே போயிடுறேன். ஓகே, 6,5, 6,6, 6,7. இப்போ நெக்ஸ்ட் 7, 7,5, 7,6, 7,7. ஓகேங்களா? இப்படி பண்றது மூலமா இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன? RHSக்கு போயிடலாமா? B cross B, C cross C இன்டர்செக்ஷன் பண்ணிடலாமா? B cross B இன்டர்செக்ஷன் C cross C. கண்டுபிடிச்ச வேலையை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச வேல்யூவை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். ஓகே, 4, பார்த்து எழுதிக்கோங்க. 4,4, 4,5, 4,6, 5,4, 5,5, 5,6, 6,4, 6,5, 6,6. அதான் இங்க இருக்குல்ல மேம், அப்படியே இன்டர்செக்ஷன்னா என்ன காமனா இருக்கிறத பார்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லாம இந்த மாதிரி ஸ்டெப் போடுற ஹேபிட் உங்களுக்கு இருக்கணும். அது இருந்தாதான் நெக்ஸ்ட் வரும்போது எந்த இடத்துலயுமே ஸ்டெப் மிஸ் ஆகாம போடுவீங்க. C cross C யோட வேல்யூ என்ன? 5,5, 5,6, 5,7. ஓகே, 6,5, 6,6, 6,7, 7,5, 7,6,
7,7. ஓகே ஓகேங்களா? இதுல எதுல காமனா இருக்கு? 5,5 எங்க இருக்கு? அப்ப இங்க 5,5 இருக்கு. 5,6 இருக்கு, 5,6 இருக்கு. 5,7லாம் இங்க இல்ல. 6,5 இருக்கு. 6,6 இருக்கு. வேற ஏதாவது இருக்காப்பா? வேற எதுவுமே இல்லை, 4 தான் வருது. ஸோ அப்போ என்ன ஒரு ஆன்சரு? 5,5, 5,6, 6,5 அண்ட் 6,6. இது நமக்கு கிடைச்ச செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, 4 தானே வருது, 4 எலமெண்ட். செகண்டும் 4 எலமெண்ட் கரெக்டா வந்துச்சா? இது பேர் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன். 1 இஸ் ஈக்குவல் டு 2 என்ன கேட்டிருக்காங்க? ஹென்ஸ் proved. Okay, thank you.